ஆலோசகராக இருக்கீங்க, கண்டிப்பா இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வைக்கணும். ஒரு சில ராசிக்காரங்க ஒரு சில கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கும் இப்போ வந்து புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள இந்த 12 ராசிக்குள்ள தான் எல்லா மனிதர்களுமே அடங்குவாங்க. ஸோ இந்த ராசிகள் நட்சத்திரங்கள் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டவர் தான். உடனே இந்த கோவிலுக்கு போகக்கூடாது. இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே யாரை கும்பிடணும் அப்படின்னாலே சித்திரகுப்தன் தான். சித்திரகுப்தன் யாரு? அப்ப சிவன் இல்லையா? இல்ல முதல்ல சிவன் தான் எல்லாத்துக்கும், அவர் தான் பரம்பொருள். இந்த டேங்கிறது சித்ரா பௌர்ணமியில வந்து சித்திரகுப்தனை போய் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோயிலுக்கு போய் இந்த 27 நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி 27 விளக்கு போடுவாங்க. அது இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க, யார் போகணுமோ அவங்க தான் அங்கே போகணும், மற்றவங்க போனால் அவங்க தலையெழுத்தே மாறிடும் அப்படிம்பாங்க. சித்திரகுப்தன் அப்படின்னாலே என்னன்னா யமதர்மராஜாவுடைய ஒரு அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம